இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சுவாமி ஐயப்பனின் திருவாபரண பெட்டியில் இருப்பவை என்னென்ன தெரியுமா? மிக முக்கியமான பதிவு ஐயப்ப பக்தர்களே. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். சைலாபதியில் நடக்கும் அதிசயம் என்னவென்றால், திருவாபரணம் எங்கு சென்றாலும் கருடன் அதன் மேலேயே பறந்து வருவதுதான். சன்னிதானத்தை பெட்டி அடைந்ததும் கருடன் சன்னிதானத்தை 3 முறை வலம் வந்த பின் பறந்து மறையும். அப்படி என்னதான் இருக்கிறது அந்த திருவாபரண பெட்டியில்? சபரிமலையில் மகிமை மிகுந்த தரிசனமாக விளங்குவது மகர ஜோதி. ஐயப்பன் ஜோதி ஸ்வரூபனாக காட்சி கொடுக்கும் அருள் தரிசனம். மகர சங்கராந்தி அன்று ஐயப்பனுக்கு திருவாபரணங்களை அணிவித்து தீப ஆரத்தி காட்டியதும் ஐயப்பனின் மகர ஜோதி தரிசனத்தை பொன்னம்பலமேட்டில் நாம் காண முடியும். இந்த திருவாபரண பெட்டி பந்தல அரண்மனையில் இருந்து சபரிமலை வரை பயணித்து வந்து சரியாக மகர ஜோதி தினத்தன்று சபரிமலை வந்து சேரும். இந்த நாளில் ஐயப்பன் திருவாபரணங்கள் அணிந்து பூரண சொரூபனாக காட்சி கொடுப்பான். இந்த கண்கொள்ளா காட்சியை காண பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்வார்கள். ஐயப்பனின் இந்த பூரண சொரூப தரிசனம் என்ன? திருவாபரண பெட்டியில் என்ன இருக்கும் என்று நிறைய சுவாமிமார்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மகர சங்கராந்தி தினத்தன்று பந்தல ராஜனின் காணிக்கையான திருவாபரண பெட்டியில் சபரிமலைக்கு எடுத்து வரப்பட்டு ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும். திருவாபரணம் 3 பெட்டிகளில் எடுத்து வரப்படும். பக்தர்கள் அதை காணும் போதே மெய் செலுப்பதை காண முடியும். இந்த திருவாபரண பெட்டியில் என்னதான் இருக்கின்றது என்று பலரும் கேட்பதை காண முடியும். சிலர் மணிகண்டன் பூமியில் வாழ்ந்தபோது அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்கள் இது என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது ஒரு ஏற்புடைய கருத்தாக இல்லை. ஏன் என்பதற்கான பதிலாக திருவாபரண பெட்டியில் என்ன உள்ளன என்பதை இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திருவாபரண பெட்டிகள் மொத்தம் 3. 1 ஆபரண பெட்டி, வெள்ளி பெட்டி, கொடி பெட்டி. இதில் ஆபரண பெட்டியில் தான் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் ஆபரணங்கள் இருக்கும். அதில் திருமுக மண்டலம் எனப்படும் முகக்கவசம், பூரணா புஷ்கலா தேவியருடைய உருவங்கள், பெரிய வாள் மற்றும் சிறிய வாள், 2 யானை உருவங்கள், கடுவா எனப்படும் புலி உருவம், வில்வ மாலை, சரப்பொலி மாலை, நவரத்தின மாலை, வெள்ளி கட்டிய வலம்புரி சங்கு, இவை போன்ற விஷயங்கள் இந்த ஆபரண பெட்டியில் இருக்கும். அடுத்த பெட்டியாக இருக்கக்கூடிய வெள்ளி பெட்டியில் தங்க குடம் மற்றும் பூஜா பாத்திரங்கள் இருக்கும். கொடி பெட்டியில் யானை பட்டம், தலப்பாறை, மலை முதலிய மலையின் கொடிகள் ஆகியவை இருக்கும். ஆபரண பெட்டி தவிர்த்த 2 பெட்டிகளும் மாளிகை புறத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு எழுந்தளிப்பு என்னும் நிகழ்வு நடைபெறும். அப்போது யானைக்கு அந்த பட்டத்தை சாத்தி ஊர்வலங்கள் நடைபெறும். திருவாபரண பெட்டி சன்னிதானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பகவானுக்கு ஆபரணங்கள் அணிவிக்கப்படும். சபரிமலை சேஸ்திரத்தின் சிறப்பே மகர சங்கரம் தான். மகர சங்கரமான காலத்தில் தான் பகவான் தவக்கோலத்திலிருந்து கண்விழிக்கிறார். அன்றைய நாளில் ஐயன் ராஜ அலங்காரத்தில் தரிசனம் கொடுக்கிறார். மணிகண்டன் அவதார காலத்தில் தன் வளர்ப்பு தந்தையிடம் ஆண்டுதோறும் தவக்கோலத்தில் இருக்கும் ஐயப்பன் அந்த ஒரு நாளில் கண்விழித்து தன் பக்தர்களை பார்த்து அனுகிரகம் செய்வேன் என்று வாக்களித்துள்ளார். பகவான் கண்விழிக்கும் அந்த காலத்தில் தேவர்கள் எல்லாம் விசேஷமாக ஆராதனை செய்வார்கள் என்பது நம்பிக்கை. இத்தனை சிறப்பு மிக்க நாளை கொண்டாடும் விதமாக திருவாபரணங்களை கோஷ யாத்திரையாக கொண்டு வந்து அணிவித்து மகிழ்கிறார்கள். அந்த காலத்தில் மகர சங்கராந்தி அன்று காலையில் தான் பந்தல அரண்மனையிலிருந்து இந்த பெட்டிகள் கிளம்புமா. இந்த பெட்டிகளை சுமப்பவர்கள் பெட்டியை தலைமையில் ஏற்றி கொண்டதும் தேவதா ஆவேசம் கொண்டு ஓடி வந்து அந்த நாளில் மாலையிலேயே சன்னிதானம் வந்து சேர்வார்களாம். காலங்கள் மாறிவிட்டன. தற்போது சுமார் 2.5 நாட்கள் ஆகின்றன. மகர ஜோதிக்கு முன்பே பந்தளத்தில் இருக்கும் கோவிலில் வழிபாடுகள் செய்து திரு ஆபரண பெட்டியை கொண்டு வந்து வெளியே வைப்பார்கள். இந்த பெட்டிகளை சுமப்பதற்கென்றே சில குடும்பங்கள் உள்ளன. அவர்கள்தான் இவற்றை சுமப்பார்கள். இதில் பகவானின் சாட்சியம் என்பது போல இந்த பெட்டிகள் வெளியே எடுத்து வரும்போது காத்திருக்கும் போதும் கிருஷ்ண பருந்து மேலே வரும். கருடனை தரிசனம் செய்த பின்புதான் தலையில் திருவாபரண பெட்டிகள் ஏற்றப்பட்டு யாத்திரை புறப்படும். திருவாபரண பெட்டியோடு ஒரு பல்லாக்கும் பந்தல ராஜாவும் உடன் வருவார். இந்த யாத்திரை செல்லும் வழியெல்லாம் உள்ள மக்கள் பகவானை தரிசனம் செய்ய வீட்டு வாசல்களில் கோலமிட்டு பூக்கள் தூவி வரவேற்பார்கள். இப்படி சரணகோஷத்தின் நடுவே மிதந்து வரும் இந்த திருவாபரண பெட்டி பம்பை நீலிமலை வழியாக சன்னிதானத்தை மகர சங்கராந்தி அன்று
அடையும். திருவாபரணத்தை சுமந்து சென்று 18 படிகளில் ஏறி சுவாமிக்கு அணிவிப்பார்கள். ஐயப்பன் தன் முகமண்டலத்தில் மீசையோடும் பூரண புஷ்கலா சமேதராக அச்சங்கோவிலில் அரசராக காட்சி கொடுப்பார். யானை, புலிகள் எல்லாம் முன்பாக இருக்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு முன்பாக 2 வாள்களும் வைக்கப்பட்டு ஐயப்பன் அருள்காட்சி தருவார். அந்த கோலத்தில் ஐயப்பனுக்கு தீபாதரணை முடிந்ததும் மகர ஜோதி தரிசனம் நடைபெறும். மகர சங்கராந்தி அன்று மட்டுமல்லாமல் அடுத்த 2 நாட்களுக்கும் இந்த தரிசனம் நடைபெறும். திருவாபரண தரிசனம் பக்தர்களுக்கு கிடைக்கும் மிக பெரும் பாக்கியமாகும். வாழ்வில் விலை மதிக்க முடியாத தரிசனம் திருவாபரண தரிசனம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.